காலநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வெப்ப அலை மற்றும் காலநிலை மாற்றத்தால் பருவமழையின் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து தேசிய அளவிலான மாநாடு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழக சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு பேசினார். இதில் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பருவமழை காரணமாகவோ பல்வேறு துறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டதாக கூறினார். மேலும் பருவநிலை மாற்றம் குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாலச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். கனமழை காலங்கள் பார்த்தீங்கன்னா முன்பெல்லாம் வந்து ஒரு 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா இப்போல்லாம் குறுகிய காலகட்டத்திலேயே அதிக கனமழை ஏற்படுது. அந்த மாதிரி கனமழை ஏற்படும் பொழுது அதற்கேற்ற மாதிரியான நிகழ்வுகளை இது செய்யணும். ஹெல்த் இம்பாக்ட்ஸ் வெப்ப காலங்களில் பார்த்தோம்னா அதிகபட்ச வெப்பநிலையும் இருக்குது, குறைந்தபட்ச வெப்பநிலையும் இருக்குது. கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் கடல் காற்று வீசக்கூடிய தன்மை, நிலக்காற்று தடக்காற்று வீசக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அது மாற்றம் இருக்குது. இன்னும் உள்பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக இப்போ உதாரணத்துக்கு நாமக்கல் பகுதி போன்ற எடுத்துக்கிட்டிங்கன்னா வெப்ப காலகட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி இருக்கும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது கிட்டத்தட்ட 22 டிகிரி இருக்கும். ஒரே நாளில் இந்த அளவுக்கு ஒரு தெர்மல் சைக்கிள் போயிட்டு வரும். ஸோ இதற்கான வேறுபாடுகளில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதை தவிர்த்து ஈரப்பதம், காற்றில் ஈரப்பதம் மாற்றம் ஏற்படும் பொழுதும் ஒரே வெப்பநிலையில் ஈரப்பதத்தோடு கூடிய காற்று ஈரப்பதம் இல்லாத காற்றுலையும் ஹெல்த்தோட இம்பாக்ட்ஸும் வரக்கூடிய சூழ்நிலை பார்க்கலாம். அதனால் அந்த மாதிரி நிகழ்வுகள் உண்டு. கடல் நிலையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது கடலுடைய வெப்பநிலைகள்லாம் தற்பொழுது அதிகமாக இருக்குது. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா கடலுடைய வெப்பநிலை அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கும்போது கடலுடைய ஹீட் கண்டென்ட் என்று சொல்லக்கூடிய வெப்பத்தின் அளவு அதிகமாக இருக்கின்ற பொழுது புயல்கள் உருவானால் அது வலுவான புயல்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். கனமழையும் அதனால் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பார்க்கலாம். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு காலநிலை மாற்றம் என்பது சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரீஜனல் எஃபெக்ட்ஸ் இல்லைன்னா லோக்கல் எஃபெக்டாக இருக்கலாம். ஆனால் இது உலகளவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள். மாற்றங்கள் வெவ்வேறு பகுதியில் நிகழும் பொழுது லோக்கல் எஃபெக்ட்ஸும் அதில் சேரும், அதனுடைய இம்பேக்ட்ஸும் இருக்கும். ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும்.